மேகங்களை எல்லாம் தொட்டுவிட ஆசை, சோகங்களை எல்லாம் விட்டுவிட ஆசை அப்படிங்கிற மாதிரி கார்குழலின் உலகை கட்டிவிட ஆசை அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலி சார் இல்லை இந்த சின்ன சின்ன ஆசைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு ட்ரீமாக மாறி அந்த ட்ரீமை வந்து நம்ம ஆக்சுவலைஸ் பண்ணுறது இருக்குல்ல, விச் மீன்ஸ் அது ஆக்சுவலாக நடந்தால் அப்படியே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மைப்படுத்துதல், அது நடந்த மாதிரி நினச்சிக்கிறது, இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆறுதலை கொடுத்தாலும் வாழ்க்கையில் அதுவும் ஒரு உந்து சக்தியாக ஒரு மோட்டிவேஷனாக வந்து அது கண்டிப்பாக இருக்குது, மாற்றம் இல்லை. பட் இப்படி செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது பழிக்குமா? சைக்கலாஜிக்கல் ஓரியன்டாக அது வந்து பழிக்குமா? அதுக்கான விஷயங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். டோன்ட் வரி, உங்களுடைய நம்பிக்கை நான் அன்னைக்கும் சிதைச்சிட மாட்டேன். ஓகே, வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்கலாஜிக்கல் விஷயங்கள் என்ன, அண்ட் முக்கியமாக ரைட்டான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது எது, முக்கியமாக சைக்காலஜிக்கல் ஓரியன்டான மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது எது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோமா? சார் கிளம்புவோம். Welcome to the Human Expert Tamil. I am your Rajkumar Pandian, psychologist. அங்கே பார்ப்போம். The psychology behind the manifestation. Manifestation அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஆக்சுவலைஸ் பண்ணிக்கிறது இல்லை, ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து நடந்தது போல் வந்து ஒரு ஆக்சுவலைஸ் பண்ணிக்கிறது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நடந்து முடிஞ்சிருச்சு விச் மீன்ஸ் நான் எதை வந்து நினச்சிக்கிட்டு இருந்தோம் அது கிடைச்சா எனக்கு பரவாயில்லையே சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு எதெல்லாம் நான் நினைக்கிறேனோ அது என்னோடய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு, அது நடந்து முடிஞ்சிருச்சு, இன்றைக்கி நான் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னு அதை ஆக்சுவலைஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன். ஓகே, ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், எஸ் இட் இஸ் அ ரியல் ஒன். எஸ், நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் நடக்கிறதுக்கு நிறைய விதமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நினச்ச மாதிரி நினச்ச விதத்தில் நினச்ச நேரத்தில் நடக்கலைனாலும் கூட எப்படியாவது வந்து அந்த ஒரு இடத்த வந்து நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், நான் வந்து இந்த பிஸ்னஸுங்கிறது எனக்கு கிளிக் ஆகி நான் வந்து நிறைய காசு சம்பாரித்து நான் வந்து ஒரு வீடு வாங்கணும், இல்லை நான் எனக்கான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கணும், இப்படியெல்லாம் நம்ம நினச்சிப்போம்ல. ஒருவேளை அந்த சைடில் நம்ம நடக்கினாலும் எண்ட் ஆஃப் த டே நான் வந்து வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணியோ இல்லை வேற ஏதோ ஒரு மூலமாகவோ நான் வந்து அந்த ஒரு இடத்த வந்து விச் மீன்ஸ் எனக்கு நிறைய காசு கிடச்சி எனக்கான ஒரு அங்கீகாரத்தை பெறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது நடப்பதற்கு நிறைய விதமான வாய்ப்புகள் இருக்குது. பட் அது சைக்கலாஜிக்கலாக பார்க்கும்போது எந்த வகையில் வந்து நடந்தால் அது சரியாக இருக்கும். ஏன்னா பல விதமான மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற விஷயங்கள்ங்கிறது பல விதத்துக்கு போயிடுது. அவங்களும் வந்து ஒரு 30 வயசு ஆனதுக்கப்புறம் இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக ஆசைப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஹோப்புங்கிறது பெரிய அளவில் குறைய ஆரம்பிக்குது. ஒரு 4-5 வருஷம் 6 வருஷம் போனதுக்கப்புறம் அதை மறந்தே போய்ட்றாங்க. எதுக்கு அதை போய் நினச்சிக்கிட்டு அது எப்படி நடக்க போகிறது இல்லை, ஏன்னா நினச்சி அப்புறம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் அது நமக்கு ஒரு மாதிரி அதுவே வந்து ஒரு மாதிரி வெக்ஸாக இருக்கும் இல்லை. அதனால் அந்த மாதிரி ஆசைப்படுறதே இல்லை. அது சம்மந்தப்பட்ட ரீல்ஸே வந்தாலும் கூட அதை தள்ளி விட்றது, அப்படி ஸ்வைப் பண்ணி விட்ருவோம். எதுக்கு போய்கிட்டு நம்ம மன உளைச்சலுக்கு ஆகிக்கிட்டு எப்படி இருந்தாலும் அது நமக்கு நடக்க போகிறது இல்லை எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சில பேர்த்துக்கு நடக்காமலும் போய்கிறது. சில பேர்த்துக்கு தேங்க்ஸ் ஃபார் த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ராடு வாழ்க்கையை கனவு காண்றாங்க. ஸோ அப்ராடில் போய் இந்த இடத்துல நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ப்ராபப்ளி அது அவங்களுக்கு நடக்குது. அப்போ நடக்கிறதுக்கும் நடக்காதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் என்ன? 2 பேரும் ஒரே மாதிரி தான் நினைக்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா திஸ் இஸ் வாட் நீங்கள் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஃபார் எக்ஸாம்பிள் நடக்கிறவங்களாம் எப்படி நடக்குதுன்னு சொன்னால் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, அதை நோக்கி போகிறாங்க அப்படிங்கிறனால மட்டும்தான் அது நடக்குதா? நடக்காதவங்களுக்குலாம் வந்து அதை ஹார்ட் ஒர்க் பண்ணல அப்படின்னு அது சிம்பிளாக எடுத்துக்கலாம்னா இல்லை. சைக்கலாஜிக்கலாக அதில் வேற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதை பற்றி தான் இப்போ அடுத்த கட்டமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. த ரீசன் ஆஃப் டெலிபரேட் திங்கிங். எஸ், நம்மளுடைய மனதுக்குள்ள தோணக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, நம்மளுடைய எண்ணங்கள் இல்லை. மேனிஃபெஸ்டேஷன்னால என்னது, முதல்ல நமக்கு ஒரு எண்ணம் வருது, அந்த எண்ணங்கள் அந்த தாட்ஸ் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறி அப்படியே ஆக்சுவலைஸ் ஆகுது, விச் மீன்ஸ் நம்மளோட லைஃப்பில் வந்து அது நடக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்கல்ல. இதில் நம்ம 2 வித முக்கியமான விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். மனசு அப்படின்னாலே 2 விதமான விஷயங்கள் இருக்குது இல்லையா? ஒன்று, நாம் நினைக்கிறது, ஒரு விஷயத்தை கம்பல் பண்ணி நான் வந்து அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு நான் கொஞ்சம் கம்பல் பண்ணி கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து அதுக்காகவே எஃபோர்ட் எடுத்து அதை வந்து நான் நினைக்கிறது. ஓகே, அதை நினைக்கிறது மட்டும் இல்லாமல் அதை நான் வந்து என்ன பண்ணுறது, செய்ய ட்ரை பண்ணுறது, அது சம்மந்தப்பட்ட ஆட்களை மீட் பண்ணுறது,
அப்புறம் அதில் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகிறது. ஸோ அதை நம்ம செய்ய ட்ரை பண்ணுறது, அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம். இது எல்லாமே என்னது, நான் வந்து கான்ஷியஸாக ஒரு ட்ரீமை எடுத்து வச்சுக்கிட்டு நானாக அதை ஃபிக்ஸ் பண்ணி இதுதான் எனக்கு, இதுதான் நடக்க போகுது, இப்படி தான் நான் ஆக்சுவலைஸ் பண்ணியிருக்கிறேன், நான் வந்து இதை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நானாக வந்து செய்யக்கூடிய விஷயங்கள். இது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெலிபரேட் திங்கிங்னு சொல்கிறோம். நாம திங்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து செட் பண்ணுறது. இப்படி நாம நினைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, இட் மீன்ஸ் நம்ம அப்படி திங்க் பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணுற விஷயங்கள் அப்படிங்கிறது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள். நம்ம எவ்வளவுதான் அது கிட்ட போய் நம்ம அதை நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவுதான் எஃபோர்ட் போட்டாலும் அது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள், அது நடப்பதற்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வெறும் ஒரு 10 to 20% தான். ரொம்ப 10 to 20% தான் அது நடக்கும். நீங்கள் எஃபோர்ட் எடுப்பீங்க, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, எல்லாமே பண்ணுவீங்க, ஒரு டைம் டேபிள் வச்சுப்பீங்க, அந்த டைம் டேபிளை வச்சு குறித்து வச்சுப்பீங்க, பிஸ்னஸை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகலாங்கிற மாதிரி விஷயங்கள் வைப்பீங்க. இல்லை அப்ராடில் போய் செட்டில் ஆகணும்னா அதுக்கு அடுத்தடுத்து அது சம்மந்தப்பட்ட வீடியோ பார்ப்பீங்க, அது சம்மந்தப்பட்ட ஆட்களை மீட் பண்ணுவீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. எல்லாமே பண்ணாலும் கூட அது நடப்பதற்கான பாசிபிலிட்டிங்கிறது 10 to 20% தான். அது சம்மந்தப்பட்டு நாம் அதே மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்களும் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் அவ்வளோதான். அப்போது எந்த மாதிரி வந்து ஒரு விஷயங்கள் செஞ்சால் மேனிஃபெஸ்டேஷன் சில பேர் ஈஸியாக பண்ணுறாங்க, அப்படியே போகிறாங்க, அப்படியே அவங்களுக்கு கிளிக் ஆகுது, அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போயிட்டே இருக்கிறாங்களே, அவங்களுக்கு எப்படி அது நடக்கிறதுக்கான அந்த பாசிபிலிட்டிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க டெலிபரேட் திங்கிங்கை கொண்டவர்கள் அல்ல. அவர்கள் என்னத்தை கொண்டவங்க? திஸ் இஸ் வாட் த ரீசன் ஆஃப் ஆட்டோமேட்டிக் தாட்ஸ். அட்டாமிக் ஹேபிட் அப்படிங்கிற மாதிரி அட்டாமிக் தாட்ஸ்னு கூட சொல்லலாம். ஒரு ஆட்டோமேட்டிக் தாட்ஸ்னா என்ன? நமக்கு நாம அதை ஒரு விஷயத்த பார்த்து நமக்குள்ள இன்ஸ்பயர் ஆகி அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளா வந்து இனிஷியேட்டிவ் செய்கிற விஷயங்கள் இல்லை. இது நமக்குள்ள தோணக்கூடியது. நான் அதை பற்றி பெரிய அளவில் திங்க் பண்ணலப்பா, நான் அதை பற்றி ரீல்ஸ்லாம் பார்க்கல, ஒன்றும் பண்ணலை, ஆனால் என்னமோ தெரியல எனக்குள்ள தோணிக்கிட்டே இருக்குது, உன்னால் முடியும், என்னால் முடியாதுப்பா, எதுக்கு அதெல்லாம் போய் நம்ம எதுக்கு ட்ரை பண்ணிட்டு தேவையில்லாமல் எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணிடுவாங்க, வேணாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவங்களுடைய மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும், இல்லை இது முடியும், இது நீ இப்படி பண்ணு, ஆனால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீ பண்ணு அப்படின்னு. எதுக்கு அவங்க அவ்வளோ கன்சிஸ்டன்சியெல்லாம் நம்மள மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. நம்ம போட்டு எஃபோர்ட் எடுத்து பயங்கரமாக பண்ணுறோம்ல, இந்த டெலிபரேட் திங்கிங்கில் இருந்து நம்ம பண்ணுறோம்ல, அந்த அளவுக்குலாம் அவங்க எஃபோர்ட்லாம் எடுக்க மாட்டாங்க. ஆனால் எதுக்குப்பா அதை போய்கிட்டு வேணாமே அப்படின்னு ரொம்ப சந்தேகத்தோட வேற வழி இல்லை, மனசு வந்து கிடந்து தவிக்குது. மனசு வந்து எப்போ பார்த்தாலும் அரிச்சுக்கிட்டே இருக்குது, இதை பண்ணுன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் எனக்குள்ள பிஹைண்ட ப்ரெஷர் ஓடிக்கிட்டே இருக்குது. அதை பண்ணலையே, சரி இன்னைக்கு பண்ணலாம் நம்ம நினச்சோம், சரி பண்ணலையே அப்படின்னா அதுக்கு ஒரு கில்ட்டு வருது. அட என்னப்பா இதே ஒரு தொல்லையா போச்சே, சரி அதை போய் வந்து பண்ணுவோம், நமக்கு வேற வேலைகள்லாம் இருக்குது, மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது, பட் இருந்தாலும் அதை போய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது. அது எப்படின்னே தெரில, அவங்களுக்கு அது கனெக்ட் ஆகுது, அவங்களுக்கு அது அப்படியே கை வருது, அந்த விஷயங்களை அவங்களால செய்ய முடியுது. இவ்வளவு எஃபோர்ட் போட்டு செஞ்ச ஒருத்தவங்களால வராத அந்த நேர்த்திங்கிறது, அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை செய்ய முடியல, அவ்வளோ எஃபோர்ட் போட்டு செய்ய முடியாத அந்த ஒரு விஷயத்தை வந்து இவங்க இயல்பாக அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும், 10 வருஷம் 20 வருஷம் போட்டு அந்த ஃபீல்டில் போட்டு பயங்கரமாக உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வராத ஒரு இடம் அப்படிங்கிறது அப்படியே ரொம்ப இயல்பாக ஒருத்தவங்களுக்கு வந்துடும். சினிமா துறையில் பயங்கரமாக எஃபோர்ட் போட்டு வந்தவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் மாதவன் பாருங்க, மணிரத்னம் பார்த்தாரு, இவனுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ வா வந்து ஒரு ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு. மாதவனை என்ன பண்ணியிருப்பார், ஒரு ஆஃப் மைண்டில் தான், சரி ஓகே வாங்க அப்போ ட்ரை பண்ணி பார்ப்பேன் என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் ட்ரை பண்ணி பார்த்துருப்பார். அரவிந்த் சாமியை கூப்பிட்டாரு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் ஒரு தடவை, சரி ஓகே ட்ரை பண்ணுறேன், பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணாங்க. மற்றவர்கள்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு மணிரத்னத்துக்கிட்ட போய் வந்து ஒரு சான்ஸு, ஒரு ஏதாவது ஒரு சைடு ரோலில் வந்து பண்ணிட்டோம்னா பரவாயில்லையே அப்படின்லாம் ட்ரை பண்ணியிருந்தவங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்குது. இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு, விச் மீன்ஸ் மற்றவங்களாம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பாருங்கள், அவங்களுக்கு வராத அந்த ஒரு நேர்த்தியான ஒரு நடிப்புங்கிறது இவங்களுக்கு வருது, ஹிட் ஆகுது. இப்படி அவங்களுக்கு ஹிட் ஆனாலும் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வராது. எப்படி அந்த ஆட்டோமேட்டிக்கான அந்த தாட்ஸ் வரக்கூடிய ஆட்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு அந்த நம்பிக்கைலாம் வராது. சரி ஏதோ சைடாக சும்மா ஏதாவது வச்சுட்டு ஓட்டுவோம், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏன்னா நம்மளுடைய முக்கியமான கடமைகள் இருக்குது, என்னுடைய ஃபேமிலியை நம்ம பார்க்கணும், அது சம்மந்தப்பட்ட ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், என்னுடைய கமிட்மெண்ட் 1000 இருக்குது,
இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா பார்த்துக்க முடியாது, பட் இருந்தாலும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஹிட் ஆனாலும் சரி ஏதோ வருதே அது நம்ம செஞ்சு பார்ப்போம், நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குல்ல, வருதுங்கிறனால ஒரு மோட்டிவேஷனாக இருக்கலான்னு செஞ்சு பார்க்கலான்னு செஞ்சு பார்ப்பாங்க. எப்போ இவங்களுக்கு நம்பிக்கை வரும்னா, எப்போ இவங்களுடைய கமிட்மெண்ட்டை எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த கமிட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இந்த கமிட்மெண்ட்டை எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக முடிக்கிற மாதிரி, ஏன்னா இவ்வளவு கமிட்மெண்ட்டு இவ்வளவு மற்ற விஷயங்கள்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அவங்க, அதில் வந்து அவ்வளவு பண்ணி வரக்கூடிய அந்த ஒரு பைசா, அந்த ஒரு ருப்பீஸ், அந்த ரெகனைசேஷனுங்கிறது இதில் ஈஸியாக வரும்போதே அந்த அளவுக்கான ரெகனைசேஷன் கிடைக்குதுங்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு அப்போ தான் நம்பிக்கை வரும். சரி ஓகே இதில் போவோம், இதில் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் போவோம் அப்படின்னு. அப்படி வந்து அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சி போகலான்னு சொல்லிட்டு அதில் இன்னும் ரொம்ப ஸ்ரத்தையாக வந்து அதை காலை எடுத்து வைக்கிறாங்க பாருங்கள். அப்போது இந்த ஆட்டோமேட்டிக் தாட்ஸ்லாம் அவங்கள எங்கே கொண்டு போயிரும்னு சொன்னால் வேறு லெவலில் கொண்டு போயிடும். அவன் டிசிப்ளின் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனாலும் 24/7 அதுக்குள்ளே ஒன்ஸ் அவங்க போயிட்டாங்கன்னா அவ்வளோதான், அவங்களே அவங்க மறந்துடுவாங்க. அப்படியே நம்மளை விட அதிகமாக ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு வரக்கூடிய அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால வரக்கூடிய அந்த ஒரு மைண்ட் ஃபாகு, அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், என்னப்பா இவ்வளோ இருக்குது அப்படின்னு ரொம்ப எக்ஸாஸ்டடாக ஃபீல் பண்ணுறது, இந்த ஓவர்வெல்மிங்காக ஃபீல் பண்ணுறது, இது எதுவுமே நம்மை விட அதிகமாக வேலை செய்கிற இந்த ஆட்களுக்கு வரவே வராது. ஏன்னா இது ஒரு புல் மோட்டிவேஷன். புல் மோட்டிவேஷனா என்ன, எனக்குள்ளேருந்து ஒரு விஷயம் என்ன பண்ணுதுன்னா என்னை புல் பண்ணுது அப்படி இல்லையா. எனக்குள்ளேருந்து அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தாட்ஸ் எனக்குள்ளே வந்து அது போட்டு கிடந்து தவிச்சு அந்த விஷயங்களை செய்ய வச்சு அப்படியே அதை அவங்கள கூட்டிகிட்டு போகுது. இப்போது அப்படி செய்யக்கூடிய ஆட்களுக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த டெலிபரேட் திங்கிங்கில் இருக்கக்கூடிய நமக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? ஆக்சுவலாக மெயினான ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம இவ்வளவு எஃபோர்ட் போட்டு நமக்கு வரல, ஆனால் அவர்களுக்கு ஈஸியாக சாதிச்சாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன? நம்ம இவ்வளவு எஃபோர்ட் போட்டதுக்கு பின்னாடி, ஏன்னா இவ்வளவு விதமான விஷயங்கள் நான் எஃபோர்ட் போட்டாலும் கூட என்னுடைய மைண்டு எனக்கு இந்த விஷயத்துக்கு கோஆப்ரேட் பண்ணலை ஆக்சுவலி. ஆனால் அவங்களோட மைண்டு அந்த விஷயத்துக்கு ஆல்ரெடி கோஆப்ரேட் பண்ணியிருக்கு. அதனால தான் அவங்கள அதை செய்யறதுக்கு மோட்டிவேட் பண்ணியிருக்கு. அதனால நான் கஷ்டப்பட்டு செய்கிற விஷயங்கள் அவங்களால ரொம்ப ஈஸியாக என்னை விட அதிகமான எஃபோர்ட் போட்டு அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சுட்டு போயிடுது. ரொம்ப லைட் ஹார்ட்டடாக அவங்க செஞ்சுட்டு போயிடுவாங்க. அப்படியே சர்வசாதாரணமாக லெஃப்டில் தூக்கி போட்டு போயிடுவாங்க. எப்படி அவங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரெண்ட்டுங்கிறது இந்த மைண்ட் ரெடினஸ் தான். நமக்கு மைண்டு ரெடியாக இல்லாதப்போ நாமளாக வந்து நம்மளை கம்பல் பண்ணிக்கிட்டு நாமளாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறேங்கிற பேரில் அப்போ ஒரு விஷயம், இப்போ ஒரு ட்ரீம் ஹவுஸ் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த ட்ரீம் ஹவுஸை வந்து என்ன பண்ணிக்கிறது, நான் வந்து அப்படியே ஒரு ஃபோட்டோ விச் மீன்ஸ் இமேஜ் ஏதாவது பார்க்குறது, எந்த இமேஜுங்கிறது எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததோ அதை ஈவன் வால்பேப்பரில் கூட வச்சுக்கிறது. அடிக்கடி காலையில் எந்திரிச்சு பார்க்குறதுக்காக அதை வந்து காலையில் எந்திரிச்சோடனே மொபைல் எடுத்து பார்த்து அதை பார்த்தோடனே அதை வச்சுக்கிட்டு என்னை நான் மோட்டிவேட் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் செய்தாலும் என்னுடைய மைண்டினுடைய ரெடினஸ்ங்கிறது, என் மைண்டு ரெடியாக இல்லைன்னு சொன்னால், எனக்கு அந்த மைண்ட் ரெடினஸ் இல்லைன்னு சொன்னால் அந்த விஷயத்தை நம்மளால் அச்சீவ் பண்ணவே முடியாது. மைண்ட் அது கோஆப்ரேட் பண்ணலைன்னா நீங்கள் கம்பல் பண்ணி மைண்டையெல்லாம் கோஆப்ரேட் பண்ண வச்சிட முடியாது. அது ஒரு பெரிய யானை மாதிரி, நீங்கள் ஒரு யானை பாகன் மாதிரி, அவ்வளோதான். உங்களால் சில விஷயங்கள் தான் செஞ்சு வச்சுக்க முடியும். அதுக்காக யானையை வந்து உங்களால் வந்து எல்லா ஃபுல் ஃபோர்ஸில் வேலை வாங்கிட முடியாது. அது இஷ்டப்பட்டால் தான் முடியும் இல்லையா. ஏன்னா யானை மிகப்பெரிய ஒரு யானைங்கிறது அந்த பாகனுக்கு பாகன் கொடுக்குற சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டோம். ஏன்னா அந்த பாகன் அந்த சின்ன பாகன் இருக்கான்ல, அந்த யானையோட காடு, அந்த காடுக்கு பயந்தாது இருக்குது. அதுக்கு நல்லாவே தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் கோவம் வந்துடும் தூக்கி போட்டு மிச்சிடும் பார்த்துக்க அப்படின்னு அதுக்கு தெரியும். சின்ன பையன் அப்படிங்கிறது அவனுக்கும் தெரியும், அதுக்கும் தெரியும். பட் இருந்தாலும் அது காரணம் என்ன, அது கோஆப்ரேட் பண்ணி அது கட்டுப்பட்டு இருக்குது. ஓகே இது எனக்கு தேவைப்படுது, இங்கே ஒரு செட் ஆஃப் பெனிஃபிட் எனக்கு கிடைக்குது, ஸோ தட் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நத்திங் எல்ஸ். ஸோ இந்த ரெண்டு விதமான விஷயங்களுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த மைண்ட் ரெடினஸ் அப்படிங்கிறது ஏன் அவங்களுக்கு வருதுன்னு சொன்னால், இட்ஸ் ஆல் அபவுட் தேர் இன்னர் எபிலிட்டி. அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறது, அவங்க இது வரைக்கும் செஞ்சுட்டு வந்த விஷயங்கள், அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய வேல்யூஸ், அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இயல்பாகவே அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸ், அந்த குணநலன்கள், இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து அவர்களுக்கு இயல்பாகவே அந்த ஒரு எண்ணத்தை கொடுக்குது. யூ டிசர்வ் ஃபார் பெட்டர் ஸ்டஃப், யூ டிசர்வ் ஃபார் த பெட்டர் ஸ்டஃப். இது வேண்டாம், இந்த லைஃப் வேண்டாம், நம்ம அங்கே போகலாம். ஏன்னா பிகாஸ் யூ ஆர் ரெடி, நீ அந்த கெப்பாசிட்டி உனக்கு இருக்குது, வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அது முன்னாடி போய் நான் பின்னாடி போனேன்னு சொன்னால், என்னுடைய அன்கான்ஷியஸ் மைண்டை நான் முன்னாடி போய் நான் வந்து பின்னாடி போனேன்னு சொன்னால் எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷனும் அழகாக எனக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த மேனிஃபெஸ்டேஷனை கொடுக்குறதுங்கிறதே என்னோட அன்கான்ஷியஸ் மைண்டு தான். எனக்கு அது தோணி இருக்குது, நான் வந்து அதை உட்காந்துக்கிட்டு ஃபோர்ஸ் பண்ணி எனக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணிட்டுலாம் இல்லை. ஆக்சுவலி
எனக்கு அது தோணுச்சு, சரி ஓகே செய்வோமே அப்படிங்கிறதுக்காக நான் செஞ்சேன். ஆனால் மைண்டு ரெடியாக இல்லாமல் நான் முன்னாடி போய் மைண்டு இழுத்துக்கிட்டே போனேன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப தூரம் போக முடியாது, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அப்படியே கீழே வந்துடுவேன். இதுதான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற விஷயங்கள்ங்கிறது சில பேர்த்துக்கு நடக்கிறதுக்கும் நடக்காமல் இருப்பதற்குமான காரணம், சைக்கலாஜிக்கலான ரீசன். அப்போ எனக்குள்ளே இருக்கக்கூடிய என்ன வேல்யூஸை நான் அதிகப்படுத்தினா என்னுடைய மைண்ட் ரெடினஸ் அப்படிங்கிறது ஆகும். அந்த மாதிரியான விஷயங்களை பற்றிலாம் இன்னும் நம்ம வந்து நிறையா ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும்னா, ஸோ அதுக்கு யூ கேன் அட்டன் ஃபார் த ஆன்லைன் தெரப்பி. ஓகே, நம்மளுடைய ஆன்லைன் தெரப்பி செஷன் இருக்குது. ஒரு 3 மந்த் ஒரு எஃபோர்ட் போட்டு ஒரு வீக்லி ஒன்ஸ் ஒரு செஷன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இது பண்ணீங்கன்னு சொன்னால், எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், ப்ராபப்ளி சூப்பராக உங்களால் வந்து என்ன பண்ணிட முடியும்னா அந்த விஷயங்களை வந்து அடுத்தடுத்த கட்டங்களில் நிறைய விதமான கிளாரிட்டி கிடைக்கும், இந்த விஷயங்களை கொண்டு வந்துட முடியும். ஓகே, நாம் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணிக்காமல் மைண்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெடி பண்ணுறது மூலமாக எப்படி மைண்டு வந்து என்னை வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு என்னுடைய லட்சியத்தை நோக்கி என்னுடைய கோலை நோக்கி என்னை வந்து அது கொண்டு போகுது அப்படிங்கிற விஷயங்களை வந்து அது ஒரு சூப்பரான சைக்கலாஜிக்கல் ஃபார்முலாஸ் நிறையா இருக்குது, அது போட்டு நம்ம வந்து பண்ணிட முடியும். ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் ரெடி யூ கேன் கால் ஃபார் அன் அப்பாயின்மெண்ட். ஸோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அனலைசிங் செஷன் இருக்கும், அதை நான் எடுப்பேன். அதுக்கப்புறம் ஃபாலோஅப் செஷன் எல்லாமே நம்ம தெரபிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக யூ வில் கெட் டு நோ லாட் ஆஃப் திங்ஸ். ரெண்டாவது விஷயம், இதே மாதிரியான விஷயங்கள் நிறைய பேசுறதுக்கு நம்மளுடைய லைக் மைண்டட் பீப்புள், நம்மள மாதிரியே இருக்கிற லைக் மைண்டட் பீப்புள் இருக்க குரூப் தெரப்பியும் இருக்குது, அதில் நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ அந்த 2 விஷயத்துக்கான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது நம்ம அட்மின் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, ஐ திங்க் ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ராபப்ளி ரைட். ஸோ திஸ் இஸ் வாட் த மேனிஃபெஸ்டேஷன் இட்ஸ் ஆல் அபவுட். எல்லா விதமான விஷயங்களுக்குள்ளேயும் ஒரு மேஜிக் இருக்குது. ஆனால் அந்த மேஜிக்கை எப்படி நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி என்னோடய லைஃப்பில் வந்து சாதிக்கிறேனா இல்லையாங்கிறதுங்கிறது என்னுடைய கையில் தான் இருக்குது. புரியுதா? தட் இஸ் வாட்